ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி எந்த படம் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா திரௌபதி. நம்ம மோகன்ஜி சாரோட படம். இன்றைக்கி படம் எப்படி இருக்குது அப்படின்றத ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். இந்த படத்துக்கு எவ்வளோ பேர் பாடுபட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் மேக்கிங் வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும். இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருந்தாலும் இந்த படம் எதை பற்றி பேச வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 14th செஞ்சுரி 200 வருஷத்துக்கு முன்னாடி எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க, நம்மளோட மதத்துக்காக எப்படி கஷ்டப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஒரு மதத்துக்கும் அவங்கவுங்க மதத்தை மீட்டெடுக்கணுன்றது அவங்களுக்கு தோணும். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இந்துவிசம் 700 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்குது, ஆதியிலேருந்தே இருக்குது. அதை அதை வேறு மதங்காரங்க அதை நம்ம அழித்து அவங்களோட மதத்தை பின்பற்றணும்னு சொல்லும்போது, இல்லை அவங்கவுங்களுக்கு எது எது பிடிச்சிருக்கோ அந்தந்த மதத்தை அவங்கவுங்க ஃபாலோ பண்ணணும். அது நம்ம இந்து மதத்தை இவங்க முன்னிறுத்தி எதுக்கு பேசுகிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் இந்துக்களாக இருக்கிறாங்க, அவங்கள கட்டாயப்படுத்தி நீங்கள் முஸ்லீமாக மாறணும் அப்படின்றத பேசுகிறதுனால இந்த படத்தை நம்ம அவங்கவுங்க மதம் தான் அவங்கவுங்களுக்கு பெட்டராக இருக்கும்ன்ட்டு அவங்கவுங்க நினைக்கிறாங்க. அதை இதெல்லாம் எப்படி எப்படி நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்து காட்டியிருக்காங்க. படம் நல்லாவே இருக்குது. ரிஷட் ரிஷியும் நல்லா நடிச்சிருக்காரு. நம்ம பரணி ப்ரோ நல்லாவே நடிச்சிருக்காரு. நல்லா முஸ்லீம் கெட்டப்புக்கு நல்லா நடிச்சிருக்காரு. அவரை வச்சு தான் நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியுது. அவர் மதம் மாற சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி முஸ்லீமாக மாற்றிருப்பாங்க. அது இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா, இந்த மாதிரிலாம் நடந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி நமக்கு பார்க்கறதுக்கு நம்மளால் இப்போ முடியாது, 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த படத்தில் எல்லாமே சொல்லியிருக்காங்க. படம் கண்டிப்பாக நல்லாவே வாட்ச் பண்ணலாம். பட் படத்தில் நிறைய மைனஸும் இருக்குது. அந்த முஸ்லீம் இருக்கிறவங்கள ரொம்ப வில்லத்தனமாக காட்டின மாதிரி இருந்தது.